ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதில் நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து அதாவது இன்றைக்கான எபிசோடில் 4 பேரண்ட்ஸ் வந்தாங்க. ஸோ யார் யார் வந்தாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அதில் ஃபஸ்ட் நம்ம ஜெஃப்ரி பற்றி பேசிடலாம். ஏன்னா அவங்க தான் வேக்கப் சாங் ஆன உடனே ஃபஸ்ட் என்ட்ரி அவங்க தான். ஸோ அதை பற்றி பேசிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட ஒப்பீனியனும் என்னோடய ஒப்பீனியனும் ஒத்து போகுதா அப்படின்னு நம்ம வந்து ஜஸ்ட் அந்த ஒரு இன்ட்ராக்ஷன் நல்லாயிருக்கும். அதனால தான் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்கலான்னா, வேக்கப் சாங் போடுறாங்க. சாங் போட்டோன்னே தெரியுது யாரோ என்ட்ரி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற லெவலில் தான். ஏன்னா 2-3 நாளாக சாங் பெருசாக போடல. ஸோ என்ட்ரி யார் அப்படின்னு பார்த்தா, அந்த சாங் போயிட்டே இருக்கும்போது ஜெஃப்ரியோட பேரண்ட்ஸ் தான் வராங்க. எப்படி வந்து தீபக் சாருக்கு வந்து காலையில் அவர் கண்ணு முழிக்கும் போதே வந்து அவங்களோட பையனும் ஒய்ஃபும் பக்கத்தில் இருந்தாங்களோ க்யூட்டாக வந்து பெட்லேருந்து அவர் எழுந்துக்கும் போதே அந்த ஒரு டிஃப்ரெண்ட் பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ் அப்படி கொடுத்தாங்களோ, அந்த மாதிரி ஜெஃப்ரிக்குமே டிஃப்ரெண்ட்டாக வந்து வேக்கப் சாங் முடிஞ்சோடனே அந்த ஒரு மெயின் டோர் வழியாக அவங்க பேரண்ட்ஸ் வரது, அந்த டான்ஸ் ஆடிட்டே இருக்கும்போதே அவங்க வந்து அவங்க அம்மா பார்த்து ஹக் பண்ண செஞ்சதுலாம் எல்லாம் நல்லா க்யூட்டாக இருந்தது. ஸோ எனக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரியோட பேரண்ட்ஸ் டிப்பிக்கல் ஜெஃப்ரியோட சப்போர்ட்டிங் பேரண்ட்ஸ் அப்படிங்கிற ஆங்கிளில் தான் இருந்து. ஸோ இது வரைக்கும் வந்த எல்லா பேரண்ட்ஸ்லையுமே நான் வந்து ஹேட்ஸ் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சௌந்தர்யாவோட பேரண்ட்ஸாக தான் சொல்லுவேன். அதாவது தன்னோட பசங்க கிட்ட இருக்க குறைய வந்து எந்த பேரண்ட்ஸும் அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறத மீறி அதை அவங்கள ரியலைஸ் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு இடத்துக்கு போய் நிற்கிறதுங்க அப்படிங்கிறது தான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெஸ்ட் பேரண்டிங் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். இந்த இடத்துல எல்லா பேரண்ட்ஸுமே அது அருணோட பேரண்ட்ஸ் ஆகட்டும், ஜெஃப்ரி ஆகட்டும், என்ன சொல்கிறது, யாராக இருந்தாலுமே வந்து அவங்க பசங்களை வந்து யாரோ திட்டுறாங்க, இல்லை அவங்க பசங்களை யாராச்சும் திட்டினா அதை பார்க்க முடியல, யாராவது வந்து ஏதோ குறை சொன்னால் அதை ஏற்றுக்க முடியல அப்படிங்கிற ஆங்கிளில் தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தாங்க எல்லா பேரண்ட்ஸுமே. பட் ஆனால் இதுலேருந்து வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவில் ஒரு நியூட்ரலாக அந்த விஷயத்தை பார்த்து, இல்லை நம்ம பசங்க கிட்ட தப்பு இருக்குது, அதை வந்து அவங்க மற்றவங்க சொல்கிறத ஏற்றுக்கலாங்கிறத மீதி அதை நம்ம சொல்லி புரிய வச்சா ஏற்றுக்குவாங்களோ அப்படிங்கிற இடத்துல சௌந்தர்யாவோட அப்பா அம்மா அவங்க பிரதர் அப்படிங்கிறத தான் வந்து அவங்களோட பேரண்டிங் தான் சூப்பர் அப்படிங்கிறது சொல்லுவேன். மற்றவங்க எல்லாருமே டிப்பிக்கல் சப்போர்ட்டிவ் பேரண்டிங்காக தான் உள்ளே வந்தாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. இதில் ஜெஃப்ரியை வந்து சொல்லணுன்னா, ஜெஃப்ரி கிட்ட நிறைய தப்பு இருக்குது. நானே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஜெஃப்ரியோட டர்ட்டி கேம், நாட் கூல் அப்படிங்கிற மாதிரி நிறைய போட்டிருக்கேன். அது ஓகே, அவர் கேமுக்காகவே பண்ணாலும் ஒரு மரியாதை அப்படிங்கிற விஷயத்தில் அவர் வந்து அங்கே இருக்கிற எல்லாரையுமே ஒரு கேமுக்காக யூஸ் பண்ணிக்கிறதா மாதிரி தான் எனக்குமே தோணுது. அது ரஞ்சித் சார் ஆகட்டும், ஜாக்லின் ஆகட்டும், ஏன் இப்போ சௌந்தர்யாவாகட்டும், ஏன் தீபக் சாராக கூட ஆகட்டுமே, எல்லாரையுமே அவர் கேமுக்காக தான் யூஸ் பண்ணிக்கிறார் அப்படிங்கிறத மீறி அந்த கேம்குள்ளே அவர் இப்படி தான் அப்படிங்கிறத மீறி அவர் வெளியில் எப்படி அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. பட் ஆனால் அந்த கேம்குள்ளேயே அவருக்கான ஒரு சில விஷயங்கள் நிறைய கான்ட்ரவர்சிஸ் அதுவும் இந்த 3-4 வீக்ஸாக க்ரியேட் ஆகிருக்கு. ஒன்றும் இல்லை, இப்போ மஞ்சரியோட அவங்க ஃபேமிலி வரும்போது கூட பார்த்திங்கன்னா ஒரு வாங்க போங்கன்னு கூட அவர் கூப்பிடல. மஞ்சரியுமே எல்லா இடத்துலையுமே அது அந்த ஃபேக்ட்ரி டாஸ்க் ஆகட்டும், இல்லை இன்னும் 2-3 இடத்துல ஆகட்டும், இல்லை நாமினேட் பண்ணும்போது ஆகட்டும், இல்லை ரஞ்சித் சார் கூட உட்காந்து ஒரு கார்டன் ஏரியாவில் பேசும்போது கூட இவ அப்படின்னு தான் பேசியிருப்பார். அவங்க வயசு என்ன, இவங்க வயசு என்ன அப்படிங்கிறது ஒரு விஷயம். அது வந்து நம்மளுக்கு 1 ஹவரில் காட்டலாம், 24/7 பார்த்தா எனக்கு ரொம்பவே இரிட்டேட்டிங்காக இருந்தது. இதே நீங்கள் தீபக் சார் அப்படி கூப்பிடுவீங்களான்னா, உங்களுக்கு அவரை பிடிக்கவே இல்லைனா கூட அதை வந்து ஒரு நாசுக்காக அவங்கள வாங்க அப்படின்னு சொல்லிடுவீங்க, ஏன்னா ஒரு ஜென்ஸ். ஆனால் இவங்க ஒரு லேடி அப்படிங்கிற பட்சத்தில் கிட்டத்தட்ட தீபக் சாரோட வயசு தான் மஞ்சரிக்குமே இருக்கும். அந்த வீட்டில் சீனியர்னு பார்க்க போனால் ரஞ்சித் சார், தீபக் சார், அப்புறம் மஞ்சரி வருவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஜாக்லின்லாம் கூட வருவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்க எல்லாரையும் விட வயசில் கம்மியாக இருக்க ஜெஃப்ரி எல்லாருக்குமே நியாயமாக பார்த்தா ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அது ஜாக்லினில் ஆரம்பித்து அக்கான்னு சொல்கிற அன்ஷிதாவில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து ரஞ்சித் சார் வரைக்கும், தீபக் சார் வரைக்கும், மஞ்சரி வரைக்கும் எல்லாருக்குமே தான் கொடுக்கணும். மேபி சௌந்தர்யா கூட வேணால் இவர் வந்து க்ளோஸாக இருக்கலாம் அப்படின்னும் போது ஓகே, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் முறையில் அப்படின்னும் போது. பட் ஆனால் ஒரு மேரேஜ் ஆகி ஒரு லைஃப்பை லீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஆங்கிளில் இருக்க ரஞ்சித் சார் ஆகட்டும், தீபக் சார் ஆகட்டும், மஞ்சரி ஆகட்டும், இவங்களுக்குலாம் ஜெஃப்ரி வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கார், அந்த வீட்டில் சின்ன பையனாக இருக்கிற பட்சத்தில். அப்படி இருக்கிற பட்சத்தில் மஞ்சரி எந்த இடத்துலையுமே அவர் வந்து வாங்க போங்கன்னு கூப்பிட்டு நான் பார்க்கவே இல்லை. மஞ்சரி மஞ்சரி அப்படின்னு தான் கூப்பிட்றாரு, பேர் விட்டு கூப்பிட்றாரு. இன்ஃபேக்ட் அந்த பேர் சொல்லும் போதுமே கூட வாங்க போங்கன்றது அவர் வாயில் வரவே இல்லை. அவங்களோட மஞ்சரியோட ஃபேமிலி வந்தப்போ கூட அந்த க்யூட்டாக அந்த பையன் வந்து எல்லாருக்கிட்டேயும் பேசுறது செய்கிறது எல்லாம் பண்ணும்போது, மஞ்சரி உன் பையனுக்கு என்ன கொடுக்குற, உன் பையனுக்கு என்ன சொல்லி கொடுக்குற அப்படின்னு தான் கேட்குறாரு. தவிர உங்கள் பையன் நீங்கள் வாங்க போங்க அப்படின்னு எந்த இடத்துலையுமே சொல்லலை. இதுவே அவரோட பிஹேவியர் வந்து சரியில்லை அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுற விதமாக இருக்குதோ இல்லையோ, பட் ஆனால் அது ஒரு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு இடத்துல அவர் அதை க்ரியேட் பண்ணலை அப்படின்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இதே நீங்கள் தீபக்கு பிடிக்கவே இல்லைனாலும் தீபக் அண்ணான்னு நீங்கள் தீபக்குமே அவர் வந்து அண்ணன், மற்றவங்க எல்லாம் அந்த சீனியருக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தாரு
அட்லீஸ்ட் தீபக் அண்ணானாச்சும் சொல்லுவாங்க. இவர் அண்ணான்னு கூட சொல்ல மாட்டார். ஆனால் தீபக் அப்படின்னு சொல்லும்போது வாங்க போங்கனாவது பேருக்காச்சும் சொல்லுவார். ஏன்னா ஒரு பாய்ஸ் சைடில் இருக்கிறதுனால யாரோ ஒருத்தர் அதை வந்து மீன் பண்ணிடக்கூடாது. கூட விஜய் டிவியில் அவர் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அப்படிங்கும்போது பேருக்காச்சும் அந்த வாங்க போங்கன்னு சொல்லுவார். ஆனால் முத்து ஓகே. பட் ஆனால் மஞ்சரி அப்படின்னு வரும்போது இவருக்கு ஏனோ தெரில அவ்வளோ கடுப்பு. கிட்டத்தட்ட அன்ஷிதாவை அக்கான்னு சொல்லுவார். ஜாக்லினை கூட பெருசாக ஒரு அக்கான்னு சொன்னதில்லை. ஜாக்லின் தான் வந்து தம்பின்னு சொல்லிட்டுருக்காங்க. சௌந்தர்யாவுமே தம்பின்னு சொல்கிறாங்க. இவர் யாரும் சௌந்தர்யாவில் மதித்ததே கிடையவே கிடையாது. இதில் மஞ்சரின்னு ஒரு விஷயம் வர பட்சத்தில் வா போ அப்படின்னு பேசுறது, இவன் பேசுறது, அதெல்லாம் நிறைய 24/7 நடந்திருக்கு. ஸோ இந்த விஷயத்தில் ஜெஃப்ரியோட பேரண்ட்ஸ் வந்து ஜெஃப்ரிக்கு சப்போர்ட் பண்ணுறது ஓகே. ஒரு அப்பா அப்பாவும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் அவரோட தப்பும் சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். பட் ஆனால் அவங்க எந்த இடத்துலையுமே அவரோட தப்பை சொல்லவே இல்லை. உள்ளே வந்தவுடனே அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா கேம் ஆடுற செய்கிற அப்படின்னு நார்மலாக சொல்கிறத சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் நீ நல்லா பாட்டு பாடுவேன், ஏன் உள்ள பாட்டே பாட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தனியாக வந்து பேசும்போது, பர்சனலாக பேசும்போது. இந்த இடத்துல அப்படி பேசும்போது பார்த்திங்கன்னா, நான் எங்கே பாட்டு பாடுறது, நான் டெய்லி பெயின் கில்லர் போட்டு தான் தூங்குறேன், அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது இந்த வீட்டில், யோசிச்சு தலை வலிக்குது, டெய்லி பெயின் கில்லர் போட்டு தான் தூங்குறேன் அப்படின்னும் போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, இங்கே என்ன இருக்கும் உங்களுக்கு, ஒரு ஃபோன் இல்லை, கேட்ஜெட்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை, உங்களுக்கு பேசுறது மட்டும் தானே டாஸ்க்கு, அதில் என்ன உனக்கு பிரச்சனை, நீ டாஸ்க்கில் நல்லா தானே விளையாடுற அப்படின்றாங்க. அப்போ ஜெஃப்ரி சொல்கிறார், இங்கே பேசுகிறதே தான் விஷயம், நம்ம எது பேசினா எப்படி தப்பாக போகும்னு தெரியாது, நான் சாதாரணமாக சொல்லியிருப்பேன், அது தப்பாக போகும் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி ஜெஃப்ரி சொல்கிறாரு. இத்தனைக்கும் சார் நீங்கள் அந்த வீட்டில் ரொம்ப பேம்பரிங்காக உங்களை பார்த்துட்டு இருக்காங்க சார். சாச்சனா கூட எல்லாரும் ஒரு சில இடத்துல அழ வச்சிருக்காங்க, டார்கெட் பண்ணியிருக்காங்க, கார்னர் பண்ணியிருக்காங்க, அந்த பொண்ணு அஃபெக்ட் ஆயிருக்கு. பட் ஆனால் உங்களை நாமினேஷனில் கூட வர விடாத அளவுக்கு அன்ஷிதா அக்காவாகட்டும், தீபக் அண்ணாவாகட்டும், ரஞ்சித் சார் ஆகட்டும், அருண் விஷால் ஆகட்டும் தாங்கன்னு தாங்குறாங்க. ஒரு பக்கம் இவங்க டேரக்டாக தாங்குறாங்கன்னா, இன்டெரக்டாக ஜாக்லின் அக்காவாகட்டும், சௌந்தர்யாவாகட்டும் இன்னொரு பக்கம் தாங்குறாங்க. அப்புறம் உங்களை யார் சார் உங்களை நாமினேட் பண்ணுவாங்க? அப்படி நாமினேஷனில் எத்தனை வாரம் நீங்கள் தப்பிச்சிருப்பீங்க? உங்களுக்கு அந்த என்எஃப்பி வந்ததுமே தீபக் சார் போனால் போட்டோன்னு கொடுத்ததோ இல்லை அருண் அந்த விஷயத்தை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்டென்ஷனாக ஆரம்பித்ததோ உங்களுக்கு வந்துச்சு. அதாவது அந்த இடத்துல அது மஞ்சரிக்கு போகக்கூடாதுன்றதுல அவங்கள ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அது தர்ஷிகாவாகட்டும், பவித்ராவாகட்டும், தீபக் ஆகட்டும், அருண் ஆகட்டும் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அதனால் உங்களுக்கு வந்துச்சு. ஏதோ ஒரு இடத்துல மஞ்சரியோட கேமை நீங்களுமே வந்து என்ன சொல்கிறது, ஓவர் கம் பண்ணி வந்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கு அங்கே இருக்கவங்க உங்களுக்கு போட்ட ஜால்ராவோ இல்லை நீங்கள் அவங்களுக்கு போட்ட ஜால்ராவோ அங்கே யூஸ் ஆயிருக்கே தவிர நீங்கள் உங்களோட ஓன் பொட்டென்ஷியலில் வரல அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். அப்படி அந்த கேம் ஆடும்போதே உங்களுக்கு இவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னா அவங்களோட எஃபோர்ட் போட்டு ஓன் எஃபோர்ட்லேயும் ஓன் பொட்டென்ஷியலும் போட்டு ஆடுறவங்களுக்கு அந்த ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் சார். நீங்கள் இதே பெரிய ப்ரெஷர்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்குலாம் இருக்கிற ப்ரெஷர் பற்றி என்ன சொல்கிறது அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுது. பட் ஆனால் ஒரு அப்பா அம்மாவை அவங்க வந்து புள்ள வந்து அழறாரு இல்லைனா ரொம்ப கஷ்டப்படுறாரு போல் அப்படின்னு யோசிக்கும்போது நீ நல்லா தாண்டா டாஸ்க்லாம் விளையாடுற, இன்னும் நல்லா விளையாடு, ஓகே அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சளவுக்கு டாங்கங்க டைம் கிடச்சா பாட்டும் பாடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதில் நான் பேசுகிறது தான் பிரச்சனையே. நான் எது இப்படி பேசினாலும் தப்பாக போகும்னு தெரியல. நீங்கள் சாதாரணமாக சார் ஜெஃப்ரி சார் ஸ்டார்டிங்லேருந்து பேசுகிறீங்க. சௌந்தர்யா கூட ஃபஸ்ட்டு வாரம் ஜாக்லின் கூட அக்கான்னு பேசி அவங்க பின்னாடி எல்லாம் தப்பாக பேசுனீங்க. அதுக்கப்புறம் 3rd வீக்கில் சௌந்தர்யா கூட சேர்ந்துட்டு ஜாக்லினே நாமினேட் பண்ணிவிட்டு இல்லை ஜாக்லினை பற்றி சௌந்தர்யா கிட்ட பேசுனீங்க. அதுக்கப்புறம் ஒரு பீரியடில் ஜாக்லின் சௌந்தர்யா 2 பேருமே பற்றி பாய்ஸ் டீமில் மார்க் பண்ணி பேசிகிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் அன்ஷிதா பின்னாடி சத்யா பின்னாடி நீங்கள் வந்துட்டு அண்ணா அக்கான்னு ஒன்று சொல்லிட்டு இருக்கீங்க. அப்புறம் கோவா கேங்னு ஒன்று ஃபாலோ பண்ணீங்க. அப்புறம் கோவா கேங்லேருந்து வெளியில் வந்து அதுக்கப்புறமா திருப்பி வந்து இப்போ பவித்ரா கூட சேர்ந்துக்கிட்டு அங்கே அக்கான்னு ஒன்று ரிலேட் பண்ணிருக்கீங்க. அப்புறம் பவித்ரா எப்படி பின்னாடி போய் பேச போகிறீங்கன்னு தெரியல. அவங்க நாமினேட் பண்ணாத வரைக்கும் அவங்க கூட சுற்றுவீங்க, நாமினேட் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சு வெளில வந்துடுவீங்க. ஸோ உங்களோட கேம் வந்து இப்படி மாற்றி நீங்கள் பேசிக்கிட்டு ஒரு டர்ட்டி கேமாக நீங்கள் ஆடிட்டுருக்க பட்சத்தில் நீங்களே இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்கன்னா அப்போ நிஜமாக ஃபேராக கேம் ஆடுறவங்களாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லை. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு வழியாக அவங்க அப்பா அம்மா வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணி ஓகே, அதாவது வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வீட்டில் வந்து என்ன சொல்கிறது, தன்னை எல்லாருமே கார்னர் பண்ணுறதாகவும் எல்லாருக்கூடையுமே தனக்கு கேம் ஆட கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. தவிர கிட்டத்தட்ட இவர் கேம் ஆடவே ஆடாமல் மற்றவங்களோட சப்போர்ட்டில் தான் விஜய் சார் சொல்லியிருப்பார் ஒரு வீக்கெண்டில், உனக்கு போனால் போட்டோன்னு அந்த கேமை என்எஃப்பி கொடுத்தாங்க ஜெஃப்ரி, நீ உனக்கான ஓன் எஃபோர்ட்டில் அதை வாங்கலை, போனால் போட்டோன்னு உனக்கு கொடுத்தாங்க, உனக்கு புரியுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிற இடத்துல தான் அவர் அந்த கேம் ஆடிட்டுருக்காரே தவிர அது என்எஃப்பி மட்டும் இல்லை. இவ்வளோ நாள் அந்த வீட்டில் அவர் ட்ராவல் பண்ணதுமே அது அப்படி தான் ட்ராவல் பண்ணியிருக்காரு. அட்லீஸ்ட் சாச்சனாவது அவங்களுக்கான ஓன் எஃபோர்ட்டை போட்டாங்க, தப்போ சரியாக அந்த கேம் அவங்க ஆடினாங்க. இவர் வந்து என்ன சொல்கிறது, ஒரு விதமாக ஒரு பூசி மழுப்பி கழுவுற மீனில் நழுவுற மீனாக தான் அந்த கேம் ஆடிட்டு இத்தனை வாரம் தள்ளியிருக்காரு அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஓகே, அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம். அதுக்குன்னு மொத்தமாக இவர் ஒன்றுமே பண்ணல, சுற்றி இருக்கவங்க மட்டும்தான் இவர் கார்னர் பண்ணுறாங்கன்னு சொல்கிறதெல்லாம் அக்செப்ட் பண்ணவே முடியாது. ஸோ இது ஒரு வழியாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கான்ட்ரவர்சிஸ் அப்படிங்கிற வரும்போது பிக் பாஸ் வந்து எல்லாருக்கும் டாஸ்க் கொடுத்துருக்காரு இல்லைங்களா, உங்களுக்கு யார் கூட முரண்பாடு இருக்கோ போய் சொல்லலாம் அப்படின்போது உள்ளே போய் இவங்க பேசுகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜாக்லினை தான் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க அவங்க அம்மா. என்னங்க ஜாக்லின் தாங்க உங்கள் பிள்ளையை தாங்குன்னு தாங்கினது,
அன்ஷிதா பேருக்கு தான் தாங்குறாங்க. மிஞ்சி போனால் அந்த சம்மந்தி எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க, இல்லை ஊட்டி விட்டுருப்பாங்க. பட் ஆனால் ஒவ்வொரு வாரமும் அவங்க நாமினேஷனில் வர்றதுலேருந்து சேவ் பண்ணதாகட்டும், அந்த கோவா கேங் கூட அவர் சேர்ந்துருந்த அந்த 2-3 வீக்ஸ்லாம் அவர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தார். அந்த கோவா கேங்கில் சேர்ந்ததுனால தான் அந்த பொம்மை டாஸ்கில் அவர் வின் பண்ணார். ஜெஃப்ரி வின் பண்ணணும்னு ரயான் போட்ட எஃபர்ட்டுக்கெலாம் பின்னாடி அதனால தான் அவர் வந்து அந்த என்எஃபியை வாங்கினார். ஒரு வாரம் போனால் போட்டோன்னு வந்துட்டு அருண் வந்து பண்ணி தீபக் முன்னாடி நின்று அதை வாங்கி கொடுத்தாரு. ஸோ ஒவ்வொரு வாரம் யாரையாச்சும் ஒருத்தங்களை கைக்குள்ளே போட்டுக்கினா அது கேப்டன்சியாக இருக்கலாம், இல்லை அந்த வாரம் வீக்கெண்டில் யாருக்கு வந்து கிளாப்ஸ் வரதுங்கிறத ஜெஃப்ரி அப்சர்வ் பண்ணிவிட்டு அவங்க கூட டீம் சேர்ந்துருக்கலாம். ஒரு இடத்துல பவித்ராவுக்கு வந்து அவங்க தான் பெஸ்ட் ஏஞ்சல்னு பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு வரும்போது அதுக்கு அடுத்த வாரத்துலேருந்து கோவா கேங்கை விட்டு பவித்ரா கூட ஜம்ப் அடித்ததாகட்டும், இல்லை ஜாக்லின் கிட்டேருந்து சௌந்தர்யா கிட்ட ஜம்ப் அடித்ததாகட்டும், அப்புறம் சௌந்தர்யா கிட்டேருந்தும் ஜம்ப் அடித்து அப்புறம் கோவா கேங்னு வரும்போது அதுலேருந்து ஸ்ப்ளிட் ஆகி பாய்ஸ் டீம் அப்படின்னு வரும்போது தீபக் சார் கூட வந்து ஜம்ப் அடித்ததாகட்டும், இப்படி ஜம்ப் அடித்து தான் அவர் அந்த கேம் கிட்டத்தட்ட பச்சோந்தி அப்படின்னு சொல்லக்கூட செய்யலாம். அந்த லெவலில் தான் அவர் கேம் ஆடி இருக்காரே தவிர எந்த இடத்துலையும் அவர் பழகினவங்களுக்கு உண்மையாக இருந்திருக்காரான்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஏன் இவ்வளோ சொல்கிற தீபக் சாரையுமே அந்த காலை தட்டி விட்டு அவர் மாதிரி அவர் பண்ணதெல்லாம் அந்த ஒரு ரவுடிசம்லாம் நம்மளால் பார்க்க தான் முடிஞ்சுது. டாஸ்க் வைஸ் வரும்போது ரவுடிசம் பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக உட்காந்து பேசுகிற இடத்துல அந்த ஹானஸ்ட்டை பார்க்கவே முடியல. நாமினேட் பண்ணுற இடத்துல அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ஹானஸ்ட்டு அப்படிங்கிறதுக்கு கொஸ்டின் மார்க்காக தான் ஜெஃப்ரி இருந்திருக்காரு. அப்படின்னா என்ன அப்படிங்கிற இடத்துல ஸோ இவ்வளோ வந்து ஒரு டர்ட்டி கேம் ஆடிட்டு ஆனாலும் கேம் டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஃபேர் கேம் ஆடுறவங்களுக்குலாம் என்ன ஆன்சர் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா புள்ள செஞ்ச எந்த விஷயமே தனக்கு தெரியாது அப்படிங்கிற ஆங்கிளையும், இல்லை புள்ளையை விட்டே கொடுக்கூடாது அப்படிங்கிற ஆங்கிளையும் அவங்க அம்மா வந்து ஜாக்லினை கார்னர் பண்ணி சொல்கிறாங்க. ஜாக்லின் இந்த மாதிரி வந்து என் பையன் வந்து மாற்றி மாற்றி பேசுகிறான்னு நீங்கள் அங்கங்கே சொல்கிறீங்க, அது அப்படி கிடையாது. கோவா கேங்காக சேர்ந்து சேது சார் ஆட வேணான்னு சொன்னதுனால அவன் வந்து அங்கேருந்து மற்ற பவித்ரான்னு அவங்க மென்ஷன் பண்ணலை. ஸோ வந்து மற்றவங்க கூட சேர்ந்து ஆடணுன்றதுக்காக அந்த கேங்லேருந்து ஸ்ப்ளிட் ஆகி வந்துட்டாரே தவிர மற்றபடி அவன் நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, மாற்றிலாம் பேசலை, ஜம்ப்லாம் அடிக்கல அப்படின்னு ஒரு கிளாரிட்டியை ஜாக்லின் கிட்டே கொடுக்குறாங்க. ஏன்னா பின்னாடி உட்காந்து ஜெஃப்ரியை பற்றி ஜாக்லின் தப்பாக பேசுனாங்களா அப்படிங்கிறத விட ஒரு இடத்துல அந்த என்எஃப்பி வந்து தீபக் மூலியமாகவும் அருண் மூலியமாகவும் வந்து வரும்போது அதுக்கு டிசர்விங் இல்லை அப்படின்னு மஞ்சரி, ஜாக்லின், சௌந்தர்யா, ரயான் எல்லாருமே தான் உட்காந்து பேசுவாங்க. ஒரு ஃப்ளோவில் என்ன கேட்டால் மஞ்சரி, சௌந்தர்யா, ரயான்லாம் கூட இல்லை போனால் போட்டோன்னு அவனுக்கு கொடுத்தா மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த இடத்துல மஞ்சரிக்கு அது நியாயமாக கிடைக்க வேண்டிய ஒரு பாஸ், அது அவங்களுக்கு கிடைக்கலன்ற கோவத்தில் அவங்க அந்த பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. அப்போ கூட ஜெஃப்ரியை வந்து மஞ்சரி முன்னாடி விட்டு கொடுக்கூடாது அப்படிங்கிற ஆங்கிளில் ஜாக்லின் வந்து பூசி மழிப்பு தான் அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. இல்லை எனக்கு என்னமோ அவன் கேம் ஆடுறான்னு தோணுது, அவன் கேம் சரியாக தப்பாங்கிறத விட அவனுக்கு எப்படி தோணுதோ அவன் அதை அப்படி ஆடுறான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்களே தவிர எந்த இடத்துலையும் ஜெஃப்ரியை வந்து அவனோட கேம் ஒஸ்ட்டாக இருக்குது, அவனோட கேம் அன்ஃபேராக இருக்குது, அவனோட கேம் டர்ட்டியாக இருக்குது அப்படின்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஜாக்லின் சொன்ன மாதிரி எனக்கு தோணலை. இன்ஃபேக்ட் ஜெஃப்ரியை ஜாக்லின் வந்து நாமினேட் கூட பண்ணலைன்னு சொல்லணும். தீபக்காவது இந்த வாரம் நாமினேட் பண்ணார் ஜெஃப்ரியை. ஆனால் ஜாக்லின் ஜெஃப்ரியும் நாமினேட் பண்ணலை, ரயானும் நாமினேட் பண்ணதில்லை, சௌந்தர்யாவையும் நாமினேட் பண்ணதில்லை. அப்படின்னும் போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ஒர்த்து வந்து ஜெஃப்ரி இல்லை, அந்த கோவா கேங்குக்கு வந்து ஒரு குள்ளநெறியாக இருந்ததே ஜெஃப்ரி தான். அப்படிங்கிற பட்சத்தில் ஜாக்லினை குறை சொல்கிறதுலாம் வந்து எனக்கு ஃபேராக தோணலை. ஆனாலுமே ஒரு அம்மாவாக அவங்களுக்கு வந்து இப்போ வந்து ஜெஃப்ரிக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிறது அன்ஷிதாவோ இல்லை சௌந்தர்யாவோ, அதாவது இப்போ பழகிட்டு இருக்கவங்க. அப்படின்னும் போது அன்ஷிதாவுக்கு வந்து தான் கையில் போட்டிருந்த வலையில் எடுத்து அவங்க போட்ட விதமாகட்டும், இல்லை சௌந்தர்யாவுக்கு வந்து பொட்டு வச்சுட்டு இனிமேலாச்சும் பொண்ணு மாதிரி இருன்னு சொன்னதாகட்டும், இதெல்லாம் வந்து ஜெஃப்ரிக்கு அவங்க சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக பண்ண மாதிரி தான் இருந்ததே தவிர தன்னோட பிள்ளையோட தப்பை அவங்க அட்ரஸ் ஓகே நீங்கள் வந்து ஒரு பப்ளிக்கில் ஒரு 4 பேர் முன்னாடி லிவிங் ரூமில் அட்ரஸ் பண்ண வேணாம், பட் ஆனால் தனியாக பேசுகிற அந்த ஸ்பேஸில் இல்லை ஜெஃப்ரி நீயும் இதை பண்ணியிருக்க, இதை நீ செஞ்சிருக்க வேணாம், உனக்கு கோவா கேங்னு ஒன்று பிடிக்கலன்னா அதை நீ ஹானஸ்ட்டாக சொல்லிட்டு வெளில வந்திருக்கலாம். பட் ஆனால் அதுக்குள்ளே இருந்துட்டு அவங்க நாமினேட் பண்ணுறதோ சௌந்தர்யாவை மார்க் பண்ணுறதோ இதெல்லாம் செஞ்சிருக்க வேணாம். பாய்ஸ் டீமில் இருக்கும்போது நீ ஜாக்லினுமே தப்பாக பேசியிருக்க, வைல்டு கார்டு என்ட்ரி கிட்டெல்லாம் ஜாக்லினை தப்பாக பேசியிருக்க, அப்படிலாம் இருக்கும்போது நீ செஞ்சதும் சரி கிடையாது. ஆனாலுமே கோவா கேங்னு வரும்போது அவங்க ஒன்று சேர்த்துக்கிறாங்கன்னும் போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கு நீ ஹானஸ்ட்டாக இருந்திருக்கலாம்னு ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் அவங்க எதுவுமே பண்ணவே இல்லை. ஓகே அது அவங்களோட விஷயம், நம்ம அதுக்குள்ளே போக முடியாது. பட் ஆனால் ஜாக்லினை குறை சொல்லணுன்றதுக்காக சொன்ன மாதிரி தான் இருந்தது. இந்த இடத்துல ஜாக்லினும் லேஸ் பட்டவங்க கிடையாது. அவங்க அம்மா அதை சொன்னோன்னே ஏற்றுக்கிறியாம்மா அப்படின்னு சொல்லும்போது தலையை மட்டும்தான் ஆட்டினாங்களே தவிர அவங்க டக்குன்னு சாரிலாம் கேட்கல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து தப்பு செஞ்சாங்களா இல்லையா அப்படிங்கும்போது அந்த சாரி அவங்க டக்குன்னுலாம் கேட்கவே இல்லை. ஓகே ஏற்றுக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து இந்த ஃப்ரீ டாஸ்க் வரும்போது தன்னோட பசங்களையோ தனக்கு பிடிச்சவங்களையோ யாராவது ஹர்ட் பண்ணாங்கன்னா உள்ளே வந்து அதை சொல்ல தான் செய்வாங்க, அது வந்து மீன் பண்ண தான் செய்வாங்க. அதுவும் இந்த வருஷம் வந்து பிக் பாஸ் வந்து இது ஒரு ட்விஸ்ட்டாக வச்சுருக்காரு. முரண்பாடு யார்கிட்ட இருக்கோ ஓப்பனாக பேசுங்க அப்படின்னு வைக்கும்போது அவங்கவுங்களுக்கு அது அல்வா சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும். யாருக்கு நம்மளை பேசணும், யார் வந்து நம்ம கார்னர் பண்ணி கேள்வி கேட்கணுன்றத பேரண்ட்ஸ் சைட்லேருந்தோ ரிலேட்டிவ் சைட்லேருந்து அது ஸ்ட்ராங்காக கேட்பாங்கன்னும் போது அந்த இடத்துல ஒரு கண்டஸ்டண்ட்டாக அதுக்கு டிபேட்லாம் பண்ணாமல்
ஒன்று சைலண்ட்டாக இருந்துடணும் சட்டிலாக அதை அக்செப்ட் பண்ணுற விதமாக, இல்லைனா அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற இடத்துல சாரி சொல்லிடணும். இது 2 தான் வந்து அந்த இடத்துல ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணுறதுக்கான வழியே தவிர, இல்லை நான் செஞ்சது சரிதான் அப்படின்னு வந்து அந்த பேரண்ட்ஸ் முன்னாடியோ அந்த ரிலேட்டிவ் முன்னாடியோ வந்து நின்று வந்து அந்த விஷயத்தை டிபேட் பண்ணி ஜஸ்டிஃபை பண்ணுறது நல்லா இருக்காது. ஸோ சட்டிலாக அந்த விஷயத்தில் அந்த இடத்துல ஓகே, அது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ், அவங்க வெளியிலேருந்து பார்க்கும்போது அது அவங்களுக்கு அப்படி தோணியிருக்கலாம். அப்படிங்கிற இடத்துல அது கொண்டு போய் சட்டிலாக ஒன்று சாரி கேட்கணும், இல்லைனா சைலண்ட்டாக விட்டுறணும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ இந்த இடத்துல ஜாக்லின் வந்து ஃபஸ்ட்டு அது சட்டிலாக விட்டுடலான்னு யோசிச்சிருப்பாங்க போல். ஸோ சாரிலாம் கேட்கல. ஆனால் அதுக்கப்புறம் ஒன்ஸ் அவங்க வெளில கிளம்பும்போது வந்து அவங்களுக்கு என்ன தோணுச்சோ தெரியல ஜாக்லினுக்கு. அவங்களா வாலண்டியராக போயிட்டு ஜெஃப்ரியோட அம்மா கிட்ட சரிம்மா இதான் நான் ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி, தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு. என்னங்க இப்போ வாய் புளிச்சதும் மாங்காய் புளிச்சதுன்னு ஒரு சாரி சொன்னால் என்ன ஆக போகுது? அதனால ஜாக்லின் தப்பாயிட போகிறாங்களா, இல்லை ஜெஃப்ரி சரியாயிட போகிறாங்களா? எப்படி இருந்தாலும் அந்த கேமுக்கு ஒருத்தர் தான் டைட்டில் வின்னர். ஆனால் அவங்கவுங்க கேமை எப்படி ஆடினாங்கன்னு அவங்கவுங்களுக்கு தெரியும். ஃபேராக ஆடினாங்களா அன்ஃபேராக ஆடினாங்களான்னு வெளில போய் பார்த்தாலும் தெரிய போகுது. இல்லை உள்ளே இருக்கும்போதே அவங்கவுங்க ரொம்ப கிளாரிட்டியோடு ஆடுறவங்க அந்த கேமில் இருக்க தான் செய்கிறாங்கன்னும் போது இவங்க சொல்கிற ஒரு வார்த்தையால் யாரும் தப்பாயிட மாட்டாங்க. இல்லை இவங்க தூக்கி வச்சு பேசுறதுனால அவங்க ரொம்ப சரியாயிட மாட்டாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ அவங்கவுங்க புரிதலுக்கு உட்பட்டது தான் அந்த கேம் அப்படிங்கிற வர பட்சத்தில் இவங்களோட புரிதல் இப்படி இருக்குது அப்படின்னு அதை ஜஸ்ட் லைக் தட் விட்டுட்டு அதை வந்து ஓவர் கம் பண்ணி வர்றது தான் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த இடத்துல ஜாக்லின் ஒரு வேளை சாரி கேட்காம இருந்திருந்தால் சோஷியல் மீடியாலலாம் போட்டு கிழிச்சிருப்பாங்க. ஜெஃப்ரி அம்மா சொல்லியும் ஜாக்லினுக்கு ஆல்ரெடி நிறைய ஹேட்டர்ஸ் இருக்காங்க, சொல்லியிருப்பாங்க. அதை வந்து டக்குன்னு ஏதோ ஒரு இடத்துல ரியலைஸ் பண்ணி ஜாக்லின் ஸ்மார்ட்டாக அவங்க கிளம்பும் போது பேருக்கு ஒரு வார்த்தையை சாரி கேட்டு வச்சிடலாம் அப்படின்னு கேட்ட விதம் நல்லா இருந்தது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இப்படி தான் அவங்களோட அந்த என்ட்ரி இருந்தது. இந்த இடத்துல வந்து இன்னொன்று வந்து ஜெஃப்ரி சொல்கிறாரு, அவர் தான் ரொம்ப அம்மா பாசமாச்சே, அதனால் வந்துட்டு பிக் பாஸே வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு, அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்கன்னு லிவிங் ரூமில் பாடுறாங்க. அது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறாரு, கடன் எப்போ பாரு சாச்சனா ஒரு விதமாக அவங்களோட ஃபேமிலி பட்ஜெட்டை சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்படின்னா, இப்போ இவர் வந்து முதல்லேருந்து அம்மா பாசம்னா இவருமே வந்து லிவிங் ரூமில் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுக்கு நிறைய கடன் இருந்தது செஞ்சது அப்படின்னு யாரை பார்த்துலாம் பயந்துட்டு இருந்தோம், இனிமேல் யாருக்காகவும் பயப்பட வேண்டாம், பின்னாடி திரும்பி பார்க்க வேண்டாம் லைஃப்பில், இனிமேல் லைஃப்பில் முன்னாடி பார்ப்போம், யாரை பார்த்தும் பயப்பட வேண்டாம், நம்ம தைரியமாக நம்மளோட லைஃப்பை ஃபேஸ் பண்ணுவோம்னு அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன்லாம் சொன்னார். அதெல்லாம் ஒரு நல்ல பிள்ளைக்கான அடையாளம் தான். ஆனால் அதுக்கு நீங்கள் எந்த ரூட் எடுக்கிறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது அங்கே தான் கொஞ்சம் இடிக்குது. அதே மாதிரி மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் இவர் கொஞ்சம் ஜெர்க்காய் தான் இருக்காருன்னு நான் சொல்லுவேன். அது ஸ்பெசிஃபிக்காக மஞ்சரி அந்த விஷயத்தில் பண்ணதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அவன் பேசினது ஃபேக்ட்ரி டாஸ்கில் மஞ்சரியும் பேர் சொல்லி, அந்த மஞ்சரி பேர் சொல்கிறது கூட தப்பு இல்லைங்க. இங்கே யூஎஸில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பொசிஷனில் இருக்கவங்கள அங்கே ஒரு பிரின்சிபல் டீச்சர்லாம் கூட பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த மிஸ்டரோ மிஸ்ஸஸோ சாரோ மேடமோ ஏதோ ஒன்று போடுவாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. பட் ஆனால் நம்ம தமிழ் கல்ச்சர்னு வரும்போது ஒன்று பேர் சொல்லி கூப்பிட்டாலுமே வாங்க போங்கன்னு கூப்பிடணும், இல்லையா ஒரு அண்ணா அக்கான்னு கூட அந்த அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஏதோ ஒன்று வைக்கணும். அதை விட்டுட்டு இது ஒரு பப்ளிக் ஷோ அப்படின்னு நீங்கள் வரும்போது எவ்வளோ ஈஸியாக நீங்கள் ஒரு பொண்ணை வந்துட்டு அவைவன்னு சொல்வீங்க. அதுவும் அவங்க வயசில் உங்களை விட எவ்வளோ வயசு பெரியவங்க, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸில் பெரியவங்க அப்படின்னும் போது அந்த விஷயமே எனக்கு ஜெஃப்ரி கிட்ட பிடிக்கலன்னு தான் சொல்லணும். இது சாச்சனா ஒரு இடத்துல வந்து ஜெஃப்ரியை வந்து அந்த ஹோட்டல் டாஸ்கில் வரும்போது அவர் வந்து ரூம் பாய் தானே அவன் அப்படின்னு சொன்னதே அவ்வளோ வந்து உங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இடிச்சதுன்னு சொன்ன நீங்கள் இப்போ நீங்கள் இப்படி பேசுறது மஞ்சரிக்கு ஏதோ ஒரு இடத்துல செல்ஃப் ரெஸ்பெக்ட் இடிக்காதா, இல்லை மற்றவங்களுக்குலாம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இடிக்காதா அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு உருவாக்குது. இந்த குட் அட்வைஸ்லாம் அவங்க வீட்டில் யாருமே கொடுக்கல. பட் ஆனால் அவங்க அதே சமயத்தில் பிள்ளையை பற்றி பெருமை பேசினாங்க. ஓகே, அது அவங்களோட இஷ்டம். இதே சமயத்தில் எனக்கு தீபக்கோட ஒய்ஃபும் வந்து ஜெஃப்ரியை தூக்கி வச்சு பேசுறதுல ஒரு முரண்பாடு இருக்குது. அதாவது தீபக்கோட பையனுக்கு வந்து ஒரு 15-16 இருக்கும் போல், இவருக்கு ஜெஃப்ரிக்கு என்ன 21, 22 இருக்கும். சாச்சனாவுக்கு இவருக்கும் ஒரு வயசு தான் வித்தியாசம் போல். அவங்க மேபி 21 22 தெரியல, யார் பெரியவங்கன்னு தெரியல. மேபி ஜெஃப்ரி தான் பெரியவர்னு நினைக்கிறேன், சாச்சனா சின்னவங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் தீபக்கோட பையன் டீனேஜ் பையனாக இருக்கலாம். அப்போது இன்னொரு 5 வருஷம் ஆனால் என் பையன் உன் வயசில் இருக்கும்போது இவ்வளோ மெச்சூரிட்டியாக இருப்பானான்னு தெரியலன்னு தீபக்கோட ஒய்ஃப் வந்து ஜெஃப்ரிக்கு கொடுத்த அந்த ஒரு என்ன சொல்கிறது கிரெடிட்லாம் எனக்கு அவ்வளோ அக்செப்ட் பண்ணுற மாதிரி இல்லை. மெச்சூரிட்டி அப்படிங்கிறது லைஃப்பில் அவங்கவுங்க கற்றுக்கிற ஸ்டேஜில் கற்றுக்குவாங்கன்றது ஒன்று இருக்குது. பட் ஆனால் ரெஸ்பெக்ட், ஹியூமன் வேல்யூஸ், அதுக்கப்புறம் வந்து மற்றவங்களோட பிஹேவியர், இல்லை மற்றவங்க கிட்டேருந்து நம்ம கற்றுக்கிற விஷயம் அப்படிங்கிறது தான் அந்த ஹியூமன் வேல்யூஸுக்கான அடையாளமே தவிர மெச்சூரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த ஹியூமன் வேல்யூஸ் வரும்போது தானாகவே வந்துடும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். தவிர இந்த இடத்துல தீபக் சொல்லிக் கொடுக்க முடியாததையோ இல்லை தீபக் ஒய்ஃப் சொல்லிக் கொடுக்க முடியாததையோ ஜெஃப்ரி கிட்டேருந்து தீபக்கோட பையன் கற்றுக்குவாரான்னு கேட்டால் அந்தளவுக்கு ஜெஃப்ரி ஒர்த்தெல்லாம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் ஏன் அந்தளவுக்கு வந்து ஜெஃப்ரியை வந்து தீபக் ஒய்ஃப் வந்து மற்ற எல்லாருக்கும் கரெக்டாக நிக் நேம் கொடுத்து கரெக்டாக அவங்க கேம் அனலைஸ் பண்ண தீபக் ஒய்ஃபு ஜெஃப்ரியை மட்டும் ஒன்றும் இல்லாமல் அவ்வளோ தூக்கி வச்சு பேசினதுக்கான விஷயம் எனக்கு தெரியல. மேபி தீபக் கூட ஜெஃப்ரி க்ளோஸாக இருக்கிறதுனால அதுவா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் என்ன கேட்டால் இந்த கேமை விட்டு வெளில போனால் ஜெஃப்ரி யாரையுமே சட்டை பண்ண மாட்டார் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். மேபி யார்கிட்டையாவது அவருக்கு வேலை ஆகணும்னா அந்த ஒரு வாரம் 10 நாள் வேணால் கிட்ட போயிட்டு பேசுகிற மாதிரி பேசுவாரே தவிர வேலை ஆனோடனே திருப்பி கழட்டி விட்டுருவார் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ இந்த இடத்துல
ஜெஃப்ரியோட பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைய பார்த்து அந்த இடத்துல பெருமைப்படுறது செய்யலாம். ஓகே, அவரோட பேக்ரவுண்ட் ஸ்ட்ராங் கிடையாது, இந்த இடத்துல வந்து நின்னது அவங்க ஃபேமிலிக்கு அது ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்திருக்கலாம், அவங்க கடன் அடையிறதுக்கு அது ஒரு விஷயமா இருந்திருக்கலாம். பட் ஆனால் அதை இன்னும் கொஞ்சம் ஜென்யூனாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் ஜெஃப்ரியோட கேமை பொறுத்த வரைக்கும். பட் ஆனால் ஒரு அப்பா அம்மாவாக அவங்க வந்து அவங்க பிள்ளைய பார்த்து பெருமைப்படுறது பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஒரு சில விஷயங்கள் லைஃப்பில் அவர் இன்னுமே கற்றுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் கைஸ். ஸோ இப்படி தான் அந்த விஷயம் போச்சு. அதுக்கப்புறம் சாரி கேட்டாங்க ஜாக்லின். அதே மாதிரி ஜெஃப்ரிக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியும். மோனின்னு அவர் நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ வந்து மோனி கேட்டதாக சொல்லுங்கள், நான் அவங்க கிளம்பும்போது சொல்கிறாரு அவங்க அப்பா அம்மா கிட்ட. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுமே வந்து எல்லாருக்குமே ஓரளவுக்கு ஒரு கிரெடிட் கொடுத்துட்றாங்க. முத்துவோட காமெடி பிடிக்கும், அதுக்கப்புறம் சௌந்தர்யாவோட ஃபேன் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து ஓவராக பேசுகிறாரு, ஆனால் விஷால் பேசவே இல்லை. பேசாதது தான் அவருக்கான சேஃப் கேம் அப்படின்னு ஒரு அடி அடிச்சிடுறாங்க அங்கே விஷாலையுமே. ஸோ வந்து இது இப்படி தான் போச்சு ஜெஃப்ரியோட பேரண்ட்ஸோட விசிட்டு. ஸோ உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு தான் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.